திருப்பத்தூர் பேருந்து நிலையம் அருகில் ஜம்பு பிரகடன தினம் பங்கேற்று மாணவர்களுக்கு நிதி உதவி அளித்த அமைச்சர் பெரிய கருப்பன். ஆங்கிலேயர்கள் வரி வசூலில் ஈடுபட தொடங்கியதை எதிர்த்த மருதுபாண்டியர்கள் ஆங்கிலேயர்களை நாட்டில் இருந்து விரட்ட திட்டமிட்டனர். இதற்காக 1801ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி சின்ன மருது பெயரால் திருச்சி, ஸ்ரீரங்கம், கோட்டை கோவில்களில் ஒட்டப்பட்ட அந்த பிரகடனம் ஜம்பு தீவு பிரகடனம் என்று அழைக்கப்பட்டது. இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் பிரகடனமாக பார்க்கப்படும் ஜம்பு பிரகடன தினத்தை முன்னிட்டு இன்று திங்கட்கிழமை காலை தொடங்கி நண்பகல் திருப்பத்தூரில் பேருந்து நிலையம் முன்பு மருதுபாண்டியர்கள் தூக்கில் இடப்பட்ட இடத்தில் உள்ள நினைவு தூணில் பார்வை இழந்தோர் பள்ளி மாணவர்கள், உடல் ஊனமுற்றோர் பள்ளி மாணவர்கள் மற்றும் அரசு பள்ளியில் பயிலும் பெற்றோர்களை இழந்த மாணவ மாணவிகள் 30 பேருக்கு சீருடை மற்றும் உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் கலந்து கொண்டு மருதுபாண்டியர்களின் திருவுருவ சிலைக்கு பட்டு சாத்தி மாலை அணிவித்தவர். தொடர்ந்து நினைவு தூணுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கூட்டுறவுத்துறை அமைச்சர் சார்பாக ஒவ்வொரு மாணவ மாணவிக்கும் 1000ம், மருதிருவர் இளைஞர் நல அறக்கட்டளையின் சார்பாக 500 மற்றும் சீருடைகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஜம்பு பிரகடன குறித்த விளக்க பிரசுரங்களை அமைச்சர் வழங்கினார்.